ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருவாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஸோ அதே மாதிரியே உங்களோட லேண்டை நல்ல ப்ரைஸுக்கு விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், காண்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து இந்த பவுண்ட்ரியிலேருந்து தான் நம்மளோட லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் 40 சென்ட்டு. அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. மிக மிக குறைந்த விலையில் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கணும், லேண்டு முன்ன பின்ன இருந்தாலும் பட் ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்ட் சூட் ஆகுங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட பவுண்ட்ரியில் தாங்க வரும், நம்மளோட ஃபீல்டில் தான் கவர் ஆகும். அதை லாஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது வரைக்கும் நம்மளோட லேண்டு வருங்க. இப்போ ட்ரோன் ஷூட்டில் ஃபுல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து நல்ல ஒரு சூப்பரான கம்மியான பட்ஜெட்டில் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று உங்களுக்கு கிளியராக வீடியோ வந்து ஷூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, நஞ்சையா புஞ்சையா, கிணறு சர்வீஸ் இருக்கா, பஜார் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ வந்து டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஏக்கர் 40 சென்ட் இருக்குங்க. 5.40 ஏக்கர் இருக்குது. லேண்ட் வந்து ஒரே பவுண்ட்ரி தான், உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லாமல் ஒரே ஃபீல்டாக தான் இருக்குது. ஸோ வந்து ஓனருன்னு பார்த்தீங்கன்னா சைன் போடக்கூடிய ஓனர் வந்து சிங்கிள் ஓனருங்க. ஒரே ஒருத்தர் தான் சிங்கிள் ஓனரு. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா புஞ்ச லேண்டுங்க. உங்களுக்கு மண் வந்து கொஞ்சம் கலந்த மாதிரி மண்ணாக தான் வரும். செம்மண்ணும் இருக்காது, கரிசல் மண்ணும் இருக்காது. நம்ம அந்த கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் அந்த மணல் பாங்காக கலந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் வெள்ளை மண் மாதிரி. ஸோ அது மாதிரி மண்ணாக தாங்க இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் களிமண்ணாகவும் வராது, செம்மண்ணாகவும் வராது. சவுடு மண் மாதிரி கொஞ்சம் மணல் பாங்கான சவுடு மண் மாதிரி கொஞ்சம் வரும். பட் ஆனால் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம். இவங்க வந்து விவசாயம் பண்ணி ஒரு எனக்கு ஓனர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்து எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் இவங்க பண்ணலை. நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் மேபி ஏதாவது அக்ரிகல்ச்சர் வேணும்னா பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து டாக்குமெண்ட்டு கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. சைன் போர்டு லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். உங்களுக்கு நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டேரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸுக்கு இருக்குது. அதுவும் ஓனர் வந்து எனக்கு டேரெக்ட் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேனா நான் அப்பயே கூட கால் பண்ணி தரேன். நீங்களே கூட ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாங்க. தார் ரோட்டில் இருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர், 1/2 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மட் ரோடு வருங்க. அதுவும் பொது ரோடு தான். உங்களுக்கு நம்ம பெரிய தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மட் ரோடு வரும். அந்த மட் ரோடில் காரு, ஜேசிபி, லாரி எல்லாமே போகலாங்க. நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற மாதிரி ரோடு வசதியும் இருக்குது. அந்த மண் ரோடோட ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 320 அடி இருக்குங்க. உங்களுக்கு 320 அடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ வந்து லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு நியர்பையில் தாங்க இருக்குது. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட்ஜெட் கம்மியாக வேணும், ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கோ இல்லை கோழி பண்ணை இல்லை ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இல்லை வந்து சும்மா நீங்கள் ஒரு லேண்டுன்னு எனக்கு வந்து இருக்கணும், நான் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், கம்மியான பட்ஜெட்டில் வேணும், பட் ஆனால் மெயினாக வழி வசதி இருக்கணும், கொஞ்சம் டவுனுக்கு கொஞ்சம் ரோடுக்கெலாம் கொஞ்சம் ஆக்சஸபிளாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. நம்ம லேண்டு வந்து பார்த்திங்கன்னா
மதுரைக்கு நியர்பையில் தாங்க இருக்குது. டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் வருங்க. தாலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானாமதுரை தாலுக்கா வரும். சிவகங்கை டிஸ்ட்ரிக் மானாமதுரை தாலுக்கா. நிறைய பேருக்கு வந்து மானாமதுரை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் மதுரைன்னு சொன்னேன். பட் ஆனால் நம்ம லேண்டுக்கான டிஸ்ட்ரிக் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் மானாமதுரை தாலுக்கா வரும். நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை. ஸோ அந்த டவுன்லாம் வந்து கொஞ்சம் நியர்பைலேயே இருக்குங்க. நீங்கள் வந்து டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஜாருக்கும் இந்த லேண்டுக்கும் ஒரு 6 கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாங்க. 5 to 6 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா டவுன் பஜார் இருக்குது. நல்ல பெரிய டவுன் தான் உங்களுக்கு. அதேபடியே நம்ம தார் ரோடு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தார் ரோட்டில் வந்து பஸ் போகிற ரூட்டு தாங்க உங்களுக்கு. ஒரு 1 to 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லேண்டு, கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. செப்பரேட்டு வழி இருக்குது உங்களுக்கு. எந்த ஒரு கைனியும் தாண்டி போகிற மாதிரி, மற்றவங்க கைனியில் ஏறி போகிற மாதிரி அது மாதிரி எதுவுமே இல்லை. செப்பரேட்டு வழி வசதியுடன் பார்த்தீங்கன்னா ஒரு புஞ்ச லேண்டு, அதுவும் கம்மியான ரேட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கிணறு எதுவும் இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு லேண்டு மட்டும் இருக்குது. நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் போரு கிணறு ஏதாவது போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சர்வீஸ் எடுத்து. ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 3,20,000 ஒரு ஏக்கர் வந்து 3,20,000 சொல்கிறாரு. ஒரு சென்ட்டு வந்து 3,250 சொல்கிறாருங்க. ஸோ ஃபைனல் ரேட்டாக வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுப்பேன், எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் சீக்கிரமாக முடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஏக்கர் வந்து 3 லட்ச ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓனர் சொல்லக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 3,250 ஒரு சென்ட்டுக்கும், ஒரு ஏக்கர் வந்து 3,25,000 சொல்கிறாரு. பேமெண்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ஃபைனல் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 3 லட்ச ரூபாய், ஒரு சென்ட் வந்து 3,000 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இந்த ப்ரைஸில் இருந்து கூட இன்னும் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன். பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் ஓனர்கிட்டே கால் பண்ணி தரேன். நம்மளே சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பேசி பார்க்கலாங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். அதேபடியே இந்த லேண்ட்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக எந்த டவுனுக்கு வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாங்க. தார் ரோட் டச்சிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மட் ரோடு இருக்குது. மண் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன் பாருங்கள், இந்த மண் இது மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு மணல் பாங்கான அந்த வெள்ளை கலந்த மாதிரி மண் தாங்க வரும். பட் ஆனால் பயிரெலாம் பண்ணிக்கலாம், தண்ணி வளமாக இருக்கும், பயிர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் யாருக்கு சூட் ஆகுதோ கண்டிப்பாக அவங்க மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிணறு இல்லை, சர்வீஸ் இல்லை, மண் வந்து கலந்த மாதிரி மண் தான். பட் ஆனால் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்காது. லேண்ட் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட வாங்கி வைக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு லேண்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் கூட கண்டிப்பாக இந்த லேண்டை வாங்கி வைக்கலாம். பாருங்கள், இந்த கண்டிஷன்லாம் ஓகேனா கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல